இன்றைக்கி நம்ம வீடியோ ராக்கி பௌர்ணமி ஸ்பெஷல் மோத்திச்சூர் லட்டு, அது கூட ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் அவங்க யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு கூட நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேங்க. ஃபுல் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி கரண்டி இல்லாமலேயே எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக காமிச்சிருக்கேங்க. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுலை எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி ஜல்லடையை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது நார்மலாக வெளியே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததாங்க. இதை வந்து ஜல்லடை பிடிச்சிக்கணும். இந்த மோத்திச்சூர் லட்டுவில் இது ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் செய்யணுங்க. இதெல்லாமே இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது எந்த கப்பால் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நார்மல் தண்ணியை ஒரே வாட்டி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா கூட நம்ம யூஸ் பண்ண தேவையிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூனால் நம்ம அந்த மாவை கொஞ்சம் அப்படி போட்டோன்னா ஈஸியாக ஃப்ளோயியாக இருக்கணும். இப்போ இது பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போது இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம பூந்தி ப்ரிப்பரேஷனுக்காக எண்ணெயை சூடாக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பூந்தியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது கூட கரண்டி இல்லாமன்ற பார்த்துடலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரை நான் இங்கே பைப்பிங் பேக்கு, அது கூடவே நம்ம ஆயில் போடுவோம்ல, அந்த பேக்கெட் கூட எடுத்துட்டேங்க. உங்ககிட்ட எந்த கவர் இருந்தாலும் அதை வச்சு இந்த மாதிரி பூந்தியை போட்டுக்கலாம். நான் இங்கே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறேங்க, என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பைப்பிங் பேக்கை ஒரு கிளாஸில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பேட்டரை அது எவ்வளோ பத்துமோ அவ்வளோ போட்டுடலாங்க. மேலே கொஞ்சம் இந்த மாதிரி ரப்பர் பேண்டால் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டா இது வெளியே வராமல் இருக்கணும். கொஞ்சம் டைட்டாகவே அது ரப்பர் பேண்ட் போட்டுடலாங்க. போட்டுட்டு இப்போ அடியில் இருக்கிற இந்த டிப் இருக்குல்ல, அதை சிசரால் நம்ம கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக கட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் ரொம்ப மெலீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காமலேயே இந்த மாதிரி வந்துடணும் ஈஸியாக. ஏதாவது நடுவில் வரலன்னா நம்ம ஃபிங்கர் டிப்பால் கொஞ்சம் அந்த மாதிரி அழுத்தினோன்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ளோயாக இருக்கும். நடுவில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதை ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம பூந்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. அந்த கடாய் சைஸை பார்த்துக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும்ல, அப்போது கரண்டியால் எடுத்துடணும். இங்கே நான் ஒரு பூந்தியை காமிக்கிறேன் பாருங்கள். கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. இந்த டெக்ஸ்சர் வரணும். இப்போ எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா பூந்தியுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே இதெல்லாமே ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இப்போ பைப்பிங் பேக்கில் நம்ம போட்ட பேட்டர் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு திருப்பியும் கிளாஸில் வச்சுட்டு இந்த பேட்டர் மட்டும் நீங்கள் பைப்பிங் பேக்கில் போடும்போது எப்போயுமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணுங்க. இந்த மாதிரியே எல்லா பூந்தியுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஈஸியாக அந்த மோத்திச்சூர் லட்டில் சின்ன சின்னதாக அந்த பூந்தி இருக்கும்ல, அதே டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், நான் எல்லாமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது பக்கத்தில் இருக்கட்டும். ஸ்வீட் ஷாப்பில் இந்த மோத்திச்சூர் லட்டு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கணும், அப்படியே ஜூஸியாக இருக்கணும்னா லிக்விட் குளுக்கோஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்கங்க. இப்போ நம்மக்கிட்ட அது இல்லை. நம்ம அதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் இதுலேயே ஒரு பாதி லெமனை பிழிஞ்சிக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்சு சால்ட்டை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு உடனே மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த பவுலை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க லிக்விட் குளுக்கோஸ். இது போட்டால் மோத்திச்சூர் லட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால இது யூஸ் பண்ணுவாங்க. இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த சுகர் சிரப் ப்ரிப்பரேஷனுக்காக ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 2 கப் அளவில் சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இதுலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்பால் அளந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மோத்திச்சூர் லட்டு வரும்.
இதெல்லாமே கொஞ்சம் கரையிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுலேயே ஆரஞ்சு ஃபுட் கலரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் வந்து பாயில் பண்ணிங்கன்னா போதுங்க. இப்போது பக்கத்தில் எடுத்து வச்ச இந்த பூந்தியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இந்த பூந்தி அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணுற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கணுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதெல்லாமே பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இந்த பூந்தி வந்து மொத்தம் அந்த சுகர் சிரப் எல்லாமே உறிஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி பேன்லேருந்து செப்பரேட் ஆகும். அப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல இந்த லிக்விட் குளுக்கோஸ், அது கூட எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினேன் குக் பண்ணிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான். பேன்லேருந்து நல்லா செப்பரேட் ஆகணும். இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அப்போது இறக்கிட்டு இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி கரண்டியால் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நல்லா இந்த பூந்தி வந்து நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. இப்போ இதிலே கட் பண்ணி வச்சுட்ட முந்திரி, அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் வாட்டர்மெலன் சீட்ஸை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கைக்கு கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு மோத்திச்சூர் லட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் 2 கையால் ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா ரவுண்டாக அழகாக வந்துடும் லட்டு. அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கூட இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிக்க முடியும். இதே அளவில் நீங்கள் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மோத்திச்சூர் லட்டு வருங்க. கண்டிப்பாக இந்த ராக்கி பௌர்ணமிக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் அண்ணன் தம்பிக்கு ராக்கியுடன் இந்த மோத்திச்சூர் லட்டு கூட ஊட்டுங்க. அவ்வளோதான். மெல்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக மோத்திச்சூர் லட்டு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். நீங்கள் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க, ஸ்வீட் ரெசிபிஸ். அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து அது கூட ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.